தடம் நியூஸ் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதுலயும் குறிப்பா உங்களுடைய பேர் எஸ்ல ஆரம்பிக்கிறதுண்டா உங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமான வீடியோவா இது இருக்க போகுது. உங்க பெயர் எஸ் அப்படி என்று தொடங்குது என்றா உங்களுடைய குணாதியங்கள் என்னவா இருக்கும் என்று இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் வாங்க. பொதுவாவே எஸ் என்ற எழுத்துல பெயர் வைத்தவர்கள் குணாதியங்கள் மற்றும் அவர்களோட வாழ்க்கையும் அற்புதமாக தான் இருக்கும். எண்கணித முறைப்படி பார்த்தா எஸ்ஸின் மதிப்பு 3ஐ குறிக்கும். வியாழனை குறிக்கும். எஸ் என்னும் எழுத்தில் தொடங்குற நபர்கள் நேர்மறை எண்ணங்கள் கொண்டவர்களாக இருப்பார்களாம். நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்டவர்களாக திகழ்வார்களாம். இன்னும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எஸ் எழுத்த கொண்டவர்களாம். எஸ் என்னும் எழுத்து வளைந்து நெளிந்து பாம்பு போல் இருப்பது போல் இந்த எழுத்துல தொடங்குற நபர்களும் வளைந்து நெளிந்து கொடுக்கக்கூடிய கவனமாக முன்னேறும் திறன் கொண்டவர்களாக இருப்பார்கள். கற்பனை திறன் அதிக அளவு இருக்கும். கலைத்துறையில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். விளையாட்டில் மிகவும் ஆர்வமுடன் இருப்பார்களாம். சமூக சேவையில் அதிக அளவில் இருப்பார்கள். கனிவாகவும் இனிமையாகவும் பேசும் திறமை கொண்டவர்கள். இதனால் மக்கள் செல்வாக்கு எஸ் என்னும் பெயரில் வைத்தவர்களுக்கு அதிகமாகவே இருக்குமா. கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து வாழ்வார்கள். மிகவும் சாந்த சொரூபியாகவும் தேவைப்படும் இடங்கள்ல சிறிதளவு கோபப்படும் தன்மையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவ்வெழுத்துல தொடங்குற நபர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமாகவே இருக்கும். ஆரம்பத்துல விளையாட்டுத்தனமாயிருந்தாலும் ஒரு பணியில சென்று அமரும் போது பணியில் அமைதியாகவும் பொறுமையாகவும் பணிபுரிந்து சாதிப்பவர்களாக இருப்பார்களாம். அனைவரிடமும் இருந்து ஏதாவது ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பவர்களாக எஸ் எழுத்தில் இருப்பவர்கள் இருப்பார்கள். எஸ் என்னும் எழுத்தில் இருப்பவர்களுக்கு ட்ரெண்டிங்கான தகவல்களை அப்டேட் செய்து கொண்டே இருப்பார்கள். உங்க பேரும் எஸ் என்ற எழுத்துல தொடங்குகின்றதா? அப்போ உங்க பெயர் என்ன என்பதை கீழே கமெண்ட் பண்ணுங்க.